ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாம எப்பயும் கிளீனா இருக்கணுமா? அப்பனா இதை மட்டும் செய்யுங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப புதுமையாகவும் உங்களோட கிச்சன் வேலைகளை ஈஸியா முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்பவே அவசியங்க. இப்போ நான் என் கையில் எடுத்திருக்கிறது அரிசி பைங்க. அரிசி பை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பையை நல்லா கட் பண்ணி ஓபன் பண்ணி எடுத்துட்டு அரிசி பையோட நடு பகுதியில நல்லா மணலை கொட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அரை பக்கெட் அளவுக்கு மணலை இதுல கொட்டி விட்டுக்கோங்க. நடுவுல சின்னதா குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. இந்த மணலோட நடு பகுதியில் நம்ம ஒரு பொருளை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மணலை லேசாக தண்ணி தெளித்து நம்ம ஈரம் பண்ணிக்கலாம். மணல் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, நம்ம வீட்டில் வெயில் காலத்தில் அதிக அளவு சில் தண்ணி குடிக்கணும்னு தோணும். இப்போலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எல்லாருமே ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிக்கிறோங்க. வெயிலேருந்து வந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு தண்ணி குடித்தோன்னா அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதுக்கு பதிலாக நம்ம மண் பானையில் தண்ணி ஊற்றி குடிப்போங்க. நிறைய பேரால மண் பானை வாங்கி அதை நம்ம மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க பயன்படுத்துற எவர் சில்வர் குடத்தை சில்லுன்னு தண்ணி ரெடி பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம அடியில போட்டிருக்க ஈரமான மண்ணு நம்மளோட அந்த குடத்துல இருக்க தண்ணியை எப்பயுமே சூடு ஆகாம நல்லா குளுமையா பார்த்துக்கும். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணி அந்த குடத்தை சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியில நமக்கு நல்ல ஒரு சில்னஸ் இருக்குங்க. இந்த துணி ஈரம் காயாம பார்த்துக்கோங்க. அப்படி காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அது மேல ஊத்தி விட்டுருங்க. இது போல செய்யும் போது எவர் சில்வர் குடத்துல இருக்கிற தண்ணி கூட நமக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த சில் தண்ணி மாதிரி இருக்கும். இது உடம்புக்கும் எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டவல் இல்லைன்னா கொஞ்சம் தடிமனா இருக்கிற துணி எது இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இந்த டவல் ஷேப்ல அந்த துணியை கட் பண்ணி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த டவலை நான் சின்னதா குட்டி குட்டியா மடிப்புகள் வச்சு இதே மாதிரி நல்லா மடிச்சு எடுத்துக்க போறேன். இந்த மடிப்பு பிரிஞ்சு வராம இருக்க ஒரு ஊக்கு வச்சு இதை நல்லா டைட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மடிப்பு இங்க நமக்கு தனியா பிரிஞ்சு வராது. இந்த டவல் நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். உங்க வீட்டுல ரொம்ப சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்க தெரியாம நம்மளோட வீட்டில் இருக்க ரூம்குள்ள போய் கதவை சில நேரம் தாழ்பால் போட்டுப்பாங்க. தாழ்பால் போட தெரிஞ்சவங்களுக்கு அந்த தாழ்பாலை எடுத்து விட தெரியாது. இதனால குழந்தைங்க தனியா உள்ள எப்பயாவது லாக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்கள நம்ம எப்பயுமே கண்காணிச்சுட்டு தாங்க இருப்போம். இருந்தாலும் குழந்தைங்க தவறுதலா இது போல கதவை உள்பக்கமா பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலோ இல்லைன்னா நம்மள உள்ள வச்சுட்டு குழந்தைங்க வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டுட்டாங்கனாலோ ரொம்பவே பெரிய ஆபத்தாயிரும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கதவுக்கு மேல இந்த மாதிரி நல்லா மடிச்சு எடுத்த ஒரு டவலை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களால இந்த கதவை சாத்த மட்டும்தாங்க முடியும். தாழ்பால் போடவே முடியாது. இது உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கதவை லாக் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க அந்த டவலை எடுத்துட்டு கதவை ஈஸியா தாழ்பால் போட்டுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது போல செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, உங்க வீட்டுல இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் வெயில் காலத்துல நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங் அதிகப்படுத்தும் போது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் உள்ள நமக்கு இது போல மலை மாதிரி ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகும். இது போல ஐஸ் கட்டி ஃப்ரீசர் ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளோட ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சுக்கும். ஃப்ரீசருக்குள்ள இருக்க எந்த பொருளையும் நம்ம ஈஸியாக எடுக்கவே முடியாது. இதுக்கு காரணம் இந்த ஐஸ் கட்டிகள் அதிகமாக ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிச்சுக்கும். நம்ம ஃப்ரீசர் உள்ள வச்சிருக்க ஐஸ் கியூப் ட்ரேவா இருக்கலாம், இல்லைன்னா ஐஸ்கிரீம், அது இதுன்னு எல்லாமே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீசரோட அடிப்பகுதியில் இருக்க நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ள அதிகமான அளவு கூலிங் போகவே போகாது. இதனால ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க நம்மளோட பால், மாவு இதெல்லாமே சீக்கிரமா கெட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள மழை போல ஐஸ் இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி டீஃப்ராஸ்ட் மோட்ல போடுவோம். இது போல டீஃப்ராஸ்ட் மோட் போடும்போது ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க ஐஸ் கட்டிக்கு எல்லாமே உருகி அதோட தண்ணி எல்லாமே வெளியில லீக் ஆகிட்டே இருக்கும். டீஃப்ராஸ்ட் மோட் போடும்போதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் நமக்கு டோட்டலாக ஆஃப் ஆகிதாங்க ஆன் ஆகும். இதனால கூட நமக்கு கரண்ட் பில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்குள்ள மழை போல ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்க இப்போ நான் செய்கிற இந்த விஷயத்த மட்டும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படக்கூடிய எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெய்
எண்ணெயை இந்த உப்போட இது போல் சேர்த்து ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த எண்ணெயும் உப்பும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த உப்பு இந்த எண்ணெயில் அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாதுங்க. இது ரெண்டையும் நம்ம இப்போ எடுத்து பயன்படுத்த போகிறோம். இந்த ரெண்டு பொருளையும் இது போல் உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் எல்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறம் நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரீசருக்குள்ளே நம்ம ரெடி பண்ண இந்த உப்பு கரைசலையும் எண்ணெயும் சேர்த்து இதில் நம்ம பூசி விட போகிறோம். இந்த உப்பும் எண்ணெயும் நம்மளோட ஃப்ரீசருக்குள்ளே அதிக அளவு ஐஸ் கட்டிகள் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது நல்லாவே ஒரு கோட்டிங் மாதிரி இந்த ஃப்ரீசருக்குள்ளே வேலை செய்யும். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தடவி விட்டாலே போதும். ஃப்ரீசருக்குள்ளே மழை போல் ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. நம்மளும் அடிக்கடி டீஃப்ராஸ்ட் மோடில் போடணுங்கிற அவசியமும் ஏற்படாதுங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஹேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை இது போல் இந்த எண்ணெயும் உப்பையும் பூசி விட்டாலே போதும். உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்பயுமே இது மாதிரி க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃப்ரீசருக்குள்ளே என்ன பொருள் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு விடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் டப்பா எது வச்சாலும் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த பொருட்கள் எதுவும் அந்த ஃப்ரீசருக்குள்ளே ஒட்டிக்காது. ஏன்னா இதில் அடியில் ஐஸ் கட்டிகள் நமக்கு இன்னும் ஃபார்ம் ஆகலை. இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ரொம்பவே உங்கள் வேலையை இது ஈஸியாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி மாடல் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் லேசாக சூடான உடனே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த கருவாடு எடுத்திருக்கேங்க. இந்த கருவாடு ஒரு 4-5 போல் எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவாடு ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட மசாலா வாடை போனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மைய நசுங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நல்லா ஃப்ரை பண்ண அந்த கருவாடையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த கருவாடு இந்த மசாலாவோட நல்லா கலந்துரும். சூப்பரான கருவாடு ஃப்ரை ரெடிங்க. இது உங்களுக்கு வெறும் ரச சாதம் கூட தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில நாள் நமக்கு உடம்பு முடியாத சமயத்திலேயோ இல்லை உங்கள் வீட்டில் காய்கறி குறைவாக இருக்குனாலோ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஃப்ரையை நீங்க ரெடி பண்ணலாம். இந்த ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்து கூட சாப்பிடவும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வெறும் சாதத்து கூட பெரட்டி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது போல கருவாடு கிடைச்சா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது லெமன் எடுத்திருக்கேன். வெயில் காலத்துல நம்ம அதிகமா லெமன் ஜூஸ், லெமன் சாதம்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி செய்யும் போது லெமனோட சாறு மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம். அந்த தோலை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இந்த தோலை தூக்கி போடவே செய்யாதீங்க. இந்த தோலை நல்லா இந்த மாதிரி உள்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குக்குள்ளே இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த எலுமிச்சை பழம் உள்ளுக்குள்ளே ஒரு குழி மாதிரி இருக்கு. அந்த குழி மாதிரி இருக்கிற இடத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இந்த பேக்கிங் சோடாவும் இந்த எலுமிச்சை பழத்தோலும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கெட்ட வாடையை எடுத்துடுங்க. சில நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பொருட்கள் வச்சுருப்போம், மாவு, மசாலா ஐட்டம், தயிர், பால்னு. அந்த மாதிரி டைமில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு விதமான கெட்ட வாடை வருங்க. அந்த கெட்ட வாடையை டக்குன்னு ரிமூவ் பண்றதுக்கு இந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் ஹெல்ப் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரிட்ஜோட ஒரு ஓரத்துல வச்சு விட்டீங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜ்ல பேட் ஸ்மெல் இருக்காது, எந்த வித கிருமி தொற்றும் இல்லாம ரொம்ப ஹைஜீனா இருக்கும். இதுவரை நான் சொன்ன ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.